சார், நேற்று நம்ம மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபைல்ல எழுதி வச்சிருந்தேன். நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க. அந்த ஃபைல் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷூர். சார், இந்த ஃபைல் இல்ல சார். இது ஏதோ ஆனந்தியோட ஸ்கேன் ரிப்போர்ட்னு இருக்கு. ஓ சாரி, ஐ எம் சாரி. ஓகே சார். சாரி. இந்தாங்க, see this. தேங்க் யூ சார். ஆனந்தியோட ரிப்போர்ட் டேபிள் டிரால வச்சிருக்கியா மகேஷ்? அப்போ பென் டிரைவும் உள்ளதான் இருக்கும். மித்ரா, ஸ்டார்ட் பண்ணலாமா? மித்ரா. யா மகேஷ். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். யா ஸ்டார்ட் பண்ணலாம். யா. அருணா, உன்னோட ஹெச்ஆர் டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 8 பேர் இருக்காங்க சார். இஸ் தட் சஃபிஷியன்ட்? மகேஷ், இன்னும் 2 பேரை இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே. அதை நோட் பண்ணுங்க. ஓகே சார். முடியலனா விட்டுரு. எதுக்கு மிஷின்ல உட்கார்ந்து கஷ்டப்படுற? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல சௌந்தர்யா. என்னாச்சு சௌசோ? ஆனந்திக்கு முதுகு வலிக்குதுன்னு நினைக்கிறேன்க்கா. பாவம், ரொம்ப நேரமா உடம்பு நெளிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கறா. வைக்காதன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. முதுகு வலிக்கதான் செய்யும். நமக்கே முதுகும் கழுத்து வலியா இருக்கு. வயிற்று புள்ளக்காரிக்கு இருக்காதா? இங்க பாரு ஆனந்தி, நீ எந்திரி. அந்த கருணாகரெல்லாம் ஒரு ஆளு, 5 ரூபாய் தாளு. சும்மா எதையாவது சொல்லிட்டே இருப்பாரு. அவர் சொல்லிட்டாருன்னு நீ ஏன் இப்படி கடந்து கஷ்டப்படுற? நீ முதல்ல எந்திரி. அதானே, தில்லை சாரோ இல்ல மகேஷ் சாரோ உன்னை சூப்பர்வைசர் இல்லைன்னு சொன்னாங்களா? இப்படி ரொம்ப நேரமா மிஷின்ல உட்காந்துட்டு இருந்தா சரியா வராது. நீ போய் சூப்பர்வைசர் வேலையை பாரு. ஐயோ அக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை. கருணாகர சாருக்காக ஒன்றும் இல்லை. சூப்பர்வைசர் வேலையை பார்க்கதே அவரும் முத்தணனும் இருக்காகல்ல, அங்கே எனக்கு வேலையே இல்லை. சும்மாத்தே இருக்கிறேன். அதே மெஷின்லயாச்சும் உட்காரலான்னு உட்காந்து வேலையை பார்க்குறேன். மெஷின் மோட்டர்ல ஓடுது. இதுல பீஸ் அடிக்க எனக்கு என்ன கஷ்டம்க்கா? சும்மா இருக்கிறது தான்க்கா கஷ்டமா இருக்கு. சொன்னா கேட்கவே மாட்டியா நீ? என்னாச்சு? ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனந்தி ரொம்ப நேரம் மிஷின்ல உட்காராதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அன்பு. ஏன் ஆனந்தி, முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லனே, ஆனந்திக்கு முதுகு வலிக்குது, உட்கார முடியாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. ஏய், முடியலனா வா ஆனந்தி. நெசமாவே எனக்கு எதுவும் செய்யலைங்க. என்னால தைக்க முடியும். சரி தை, யார் வேண்டானா? ஆனா ஒரு 5 நிமிஷம் எழுந்து நடக்கலாம்ல. முத்து, இதான் பேட்டர்னு, இந்த சைஸ்ல கட் பண்ண சொல்லு. சரி மாப்ள. ஆனந்தி, எழுந்து வா, நடக்கலாம் வா. ஏங்க, மகேஷ் சார் கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கேட்டீங்களா? ஐயோ பாரு, நான் மறந்தே போயிட்டேன். மகேஷ் சார் கிளம்புறதுக்குள்ள கேளுங்க. அவருக்கு இருக்கிற வேலையில ஞாபகமே இருக்காது. நாம தான் கேட்டு வாங்கணும். ஆமா ஆனந்தி, குழந்தையோட ஹார்ட் பீட் இருக்கிற அந்த பென் டிரைவையும் கேட்டு வாங்கணும். மகேஷ் சார் சொன்னதுல இருந்து எனக்கும் அந்த ஹார்ட் பீட்டை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பாரு, நீயும் கேட்கல, நானும் கேட்கல. ஆனா மகேஷ் சார் குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்டிருக்காரு. என் மேல அளவுக்கு அதிகமா பாசத்தை வச்சிருக்கிறது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே அளவு பாசத்தை எப்படி இந்த குழந்தை மேலேயும் உங்களால வைக்க முடியுது? உங்க தங்கமான மனசுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆனந்தி, நான் இப்பவே போய் மகேஷ் சார்ட்ட கேட்டு அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு வந்துட்டா எனக்கு நம்ம குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கணும் போல இருக்கு.
போயிட்டு வந்துட்டா போங்க போய் வாங்கிட்டு வாங்க. நானும் கொஞ்ச நேரம் நடந்து போட்டு போய் தைக்கிறேன். சரி, தைக்க முடியலன்னா ரிஸ்க் எடுக்காத. இல்லைங்க, என்னால முடியுது. முடியலன்னா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நடந்துக்கிறேன். சரி, நான் போய் மகேஷ் சாரை பார்த்துட்டு வரேன். ம் ம்